25 தொகுதிகளுக்கு தமிழ்நாடு காங்கிரஸே ஒத்துக்கல. ஆனா இவங்க டெல்லியில பேசி சோனியா காந்தியை நேரடியாக வந்து அதை சரி பண்ணாங்க. அவங்க சோனியா காந்தி தலையிட்டதுனாலதான் இது ஃபைனல் ஆணிச்சு. இப்போ கிடைச்சது வந்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு குறைவாக கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் 27 18 இடங்களை ஜெயிச்சாங்க. 18 எம்எல்ஏ கிடைச்சது பெரிய விஷயம். அதனால 6-7 தான், அவ்வளோதான். எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். அதில் நிறைய டபுள் டிஜிட் போகக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மதிமுக கூட கேட்டிருக்காங்க 12 தொகுதியை கேட்கலாம். ஆனால் கேட்குற இடத்துல கொடுக்குறதுக்கு நிலைமையில திமுக இல்லை. ரெண்டாவது, நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இது வரைக்கும் வந்து உள்ளுக்குள்ளே இந்த திமுக கூட்டணிக்குள்ளே நடக்கிற பல விஷயங்களை பெரிதாக விவாதமே செய்யலை. நிறைய பேர் ஊடகங்களில் செய்திகளே வரல. இவங்களுக்குள்ளே என்ன இருக்குது? ஏன்னா நீங்கள் ஒரு 5 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் ரொம்ப 2 பேர்லாம் பேசுவாங்க, காங்கிரஸ் இல்லாதது போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலை. விஜய் ஃபேக்டருங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது இளைய தலைமுறை மத்தியில் அவங்க ரொம்ப ஆக்கிரமிப்பாக நல்லா செய்கிறாங்க இல்லையா, அது மட்டும் முக்கியம் இல்லை. மற்றவங்கலாம் ஒரு டீ கடைக்காரர், எத்தனை டீ கடையில் வந்து பையன் வேலை பார்க்குறாங்க, அவர் வந்து பேசும்போது அவர் விஜய் பற்றி பேசவே மாட்டாரு. கட்சிக்காகவோ சின்னத்துக்காகவோ போட போகிறதில்லைங்கிறது நான் பார்த்த வரைக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எனக்கு தெரியுது. அதனால மக்கள் அவ்வளோ சர்வசாதாரணமாக அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வர மாட்டாங்க. இது பெரிய பெரிய இந்த ரெயின்போ கூட்டணியாக இருக்குது, இதுதான் ஜெயிக்க போகுது, அதனால இது ஓட்டு போடுவோம்னா மக்கள் நினைக்க மாட்டாங்க. கேண்டிடேட் தான் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. அது நல்லா கிளியராக தெரியும். நீங்கள் திமுகவே ஒரு 3 மாநாடு நடக்குது, இளைஞர் மணி மாநாடு நடக்குது, மகளிர் மாநாடு. எல்லாருடைய ஃபோக்கஸும் வந்து இளைய தலைமுறை 40 வயது குறைவானவர்களுடைய அதை வச்சு தான் எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு எடப்பாடி வந்து இளம் தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, எந்த அளவுக்கு உதயநிதியுடைய ஆதரவாளர்கள், திமுக எந்த அளவுக்கு இளைய தலைமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, விஜயோடைய கேண்டிடேட் எப்படி இருக்க போகிறாங்க, இதெல்லாம் தான் ஒரு மேஜர் டிசைடிங் ஃபேக்டராக இருக்க போகுது. ஸோ கனிமொழி அவங்க பேசுகிறது, அவங்க என்ன அரைவ் பண்ண போகிறாங்க, நீங்கள் சீட்டுகள் மட்டும் இல்லாமல் எந்தெந்த கட்சிகள் உள்ளே கொண்டு வரதுலேருந்து அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கீடு, ரெண்டாவது இந்த தேர்தல் அறிக்கை, எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி கனிமொழியோட வந்து நம்மளுடைய ரோல் முக்கியமான ரோலாக இருக்குது. இந்திய கூட்டணிக்கு வந்து சாதகமாக ஒன்று இது வரைக்கும் எதுவுமே அமையல. அதுதான் உண்மை நிசஸ். ஏன்னா அவங்க கூட்டணி அறிவித்த காலத்துலேருந்து இன்னை வரைக்கும் எந்தெந்த கட்சியெல்லாம் உள்ள கூட்டணி இன்னும் புதிய தமிழும் உள்ளே வரல. தேமுதிக வரப்போகுதுன்னாங்க, அதுவும் வரல. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் எழுத்தாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் ராம்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தமிழக சட்டமன்ற தேர்தல் மிக அருகில் வந்துட்டோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வலுவாக இருக்கு அப்படின்னு இப்போ வர சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் எம்பி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள், அப்புறம் இன்னும் சில தலைவர்கள் தான் எங்களுக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லை அப்படின்ற துணையில தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஜோடங்கிறவர்களே தாவேகா எங்களுடன் கூட்டணி வைக்க விரும்புகிறது, யாருக்கு வந்து அதிகாரத்தில் வர விருப்பம் இருக்காது அப்படின்ற துணையில பேசியிருக்காரு. இது இப்போ பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் நெருங்குது. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு விமர்சனத்துக்குரிய கருத்தை சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போ ஒரு மாதமாகவே இந்த ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருந்தது. ஆனால் அது முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நீங்கள் மாணிக்கம் தாக்கூர் கடைசியாக ஒரு ட்விட் என்னன்னா, தற்காலிக பின்னடைவு அப்படிங்கிற மாதிரி போட்டு அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு ஆதரவு சொல்கிறார். ஸோ அதனால் அது முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே வந்து திரும்ப தாவேக்காவோட பேச்சுக்கள்லாம் எப்படின்னா, நாங்கள் தாவேக்காவோட பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறது சீட்டுகளை கூடுதலாக வாங்குறதுக்கான விஷயம்தான். ஆல்ரெடி திமுக தலைமையும் காங்கிரஸ் தலைமையும் பேசிட்டாங்க. சோனியா காந்தியை நேரடியாக வந்து அவங்க அதை செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூடுதலாக இடங்கள் கிடைக்கும். அது மட்டும் தெரியுது. 25 இடங்கள் முன்னாடி செட்டில் ஆன நேரத்தில் இப்போ வந்து ஒரு 30 இடங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான் வழிய வேற எந்த சினாரியில் 2021 இதே கதை தான். ஒரு ராஜ்யசபா சீட்டு கூட கேட்டாங்க, அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், அது வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா எப்போவுமே திமுக வந்து தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிற முக்கியமாக அவங்க கட்சிக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. முக்கியமாக இந்த 2 ராஜ்யசபா பற்றி நிறைய விவாதங்கள் நடந்தது. 6 தொகுதிகள் 6 இடங்கள் காலியானா கூட இதில் வந்து பிரதான கட்சிகள் திமுக அதிகமாக அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களை அனுப்புறது தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதுதான் நடக்குன்னு நினைக்கிறேன். 6 திமுக அதிமுக எம்பிகள் போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. இதில் வந்து காங்கிரஸ் கேட்டால் கூட திமுக வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ரெண்டாவது காங்கிரஸ் யாருக்காக கேட்கறதுங்கிறது இருக்குது. அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை.
மேபி இந்த உள்ளாட்சி இதில் அமைப்புகளில் எங்களுக்கு அதிகமான இடங்கள் கொடுக்கணும் அப்படி இப்படிலாம் சொல்லும்போது அது கொடுக்க நியாயம் தான். ஏன்னா அடுத்தது 2029 தேர்தலில் காங்கிரஸ் வந்து நிச்சயமாக மத்தியில் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிறத ஒரு வெளிப்புற தோற்றத்தை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கூடுதல் ஒரு இடங்கள்லாம் கொடுக்கணும். அது உள்ளாட்சி மன்றம் கொடுக்கல ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் இதே தான் 2021 நடந்தது. KS அழகிரி அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்தபோது இந்த மாதிரி ஒரு இழுபறியாக இருந்தபோது 25 தொகுதிகளுக்கு தமிழ்நாடு காங்கிரஸே ஒத்துக்கல. ஆனால் இவங்க டெல்லியில் பேசி சோனியா காந்தியை நேரடியாக வந்து அதை சரி பண்ணாங்க. அவங்க சோனியா காந்தி தலையிட்டதுனால தான் இது ஃபைனல் ஆணிச்சு வச்சுலாம். அப்போ கிடைச்சது வந்து அன்னைக்கு வந்து உங்களுக்கு குறைவாக கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஆனால் 27 18 இடங்களை ஜெயிச்சாங்க. அவங்க 18 MLA கிடைச்சது பெரிய விஷயம் ஆக்சுவலாக. அது போல் 10 தொகுதிகள் உங்களுக்கு வந்து நாடாளுமன்றத்தில் கிடைச்சதும் நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னாலே அவர்களுக்கு 10 நாடாளுமன்ற இடங்கள்ங்கிறது ரொம்ப அதிகம் காங்கிரஸுக்கு. அதே போல் 25 இடங்கள்ங்கிறது அதுவும் அதிகம், சட்டமன்ற தொகுதிங்கிறது அதிகம். இது அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் இந்த தேர்தல் காலத்தில் இதை தான் வந்து அவங்க கொஞ்சம் ட்ரம்ப் கார்டு மாரி யூஸ் பண்ணி இதுக்கெல்லாம் பேசி கூடுதலாக இடங்கள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த முறையும் கூட அதில் ஒரு வெற்றி தான் அவங்களுக்கு. அதாவது நிச்சயமாக கூடுதலாக 25+30 கிடைக்கும். பட் இதை தாண்டி கூட்டணியிலேருந்து வெளில வர்றதுக்கு இதுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது. அதுக்கான கதவு வந்து அடைக்கப்பட்டு விட்டது. அதனால சும்மா ஸ்பெகுலேஷனாக பேசிட்டு இருக்கலாம் வழியா அதை வந்து நேரடியாக. ஆனால் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை நியமித்த தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் இது சொன்னது தானே கவனத்திற்குரிய ஒரு விஷயமா எடுக்கப்படுது. இல்லை அவங்க பேசியிருக்காங்க, நடுவில் வந்து இந்த முதல்வரை பார்த்து பேசினாங்க, இதெல்லாம் நடந்தது. அதனால இதுக்கு மேலே வந்து காங்கிரஸ் தலைமை ரொம்ப தீவிரமாக இருக்குது. அதில் ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஆனாலும் காங்கிரஸ் தலைமைக்கு வந்து திமுக. ஆனால் KC வேணுகோபால் அவர்கள் கூட்டணி பற்றிலாம் வெளியில பேசக்கூடாது, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதன் பிறகு நீங்க சொல்ற மாதிரி மாணிக்கம் தாக்கூர் எந்த ஒரு கருத்தும் சொல்லல. இப்போ இது கிறிஷ் ஜோடங்கர் அவர்கள் பேசியிருக்கிறாருல, அப்போ வேணுகோபால் என்ன பேசினாரோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீங்க வேணுகோபால் நேரடியாக வந்து முதல்வரை சந்தித்து பேசியிருக்கிறார். ரெண்டாவது வேணுகோபால் வந்து கேரளாவுடைய காங்கிரஸ் முகம், தேர்தலில் ஒரு அடுத்த முதல்வராக வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவர் என்ன சொல்கிறாருங்கிறது தான் வந்து வேணுகோபால் எடுக்கிற முடிவுங்கிறது அதுக்கு ஒரு கூடுதல் வெயிட்டேஜ் உண்டு. ஸோ அதனால் அவங்க வந்து காங்கிரஸ் வந்து குழு அமைச்சதும் சரி, அவங்க அங்கேருந்து பிரதிநிதிகளை அனுப்பிச்சதும் சரி, இதெல்லாமே காலம் கடத்துவதற்கான விஷயம்தான். எங்களுக்கு வந்து அதிருப்தியில் இருக்கோங்கிறத வெளிக்காட்டுறதுக்காக இவ்வளோ விஷயங்கள். இப்போ நீங்கள் பேசுனது நான் எல்லாமே எங்களுக்கு இது ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு இல்லை. மற்ற கட்சிகளோட சொல்லியிருக்காங்க, நாங்கள் போன தடவை கம்யூனிஸ்ட் கட்சின்னு சொன்னாங்க, சில முஸ்லீம் லீக் கட்சிகளும் சொன்னாங்க எங்களுக்கு போன தடவை கொடுத்தாங்க, அரை மனதோட வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு. கிட்டத்தட்ட அதே விஷயம்ல தான் சொல்கிறாங்க ஒழிய இதனால் கூட்டணி விட்டு அவங்க வெளில வருவதற்கு வாய்ப்பு இல்லை. இவங்க பேசினால ஒரு பெனிஃபிட் என்னன்னா திமுக தலைமை வந்து கூடுதலாக சீட்டு தர ஒத்துக்கிட்டு. KC வேணுகோபால் அவர்கள் முதல்வர் அவர்கள் சந்திச்சு பேசியிருந்தாங்க. அப்ப எந்த ஒரு உடன்பாடும் எட்டாதனால தான் இப்ப கிறிஷ் ஜோடங்கர் மூலியமா வந்து பேசியிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, ஆல்ரெடி செட்டில் ஆயிடுச்சு, உடன்பாடு எட்டப்பட்டு விட்டது தான் செய்திகள் சொல்றாங்க. ஸோ அவர் வந்து தங்கியிருந்து முதல்வர் பார்த்ததுலேருந்து எல்லாம் சரியாயிடுச்சு. சோனியா காந்தியை நேரடியாக தலையிட்டு இது சரி பண்ணிட்டார். ஏன்னா வந்து கார்கேவுக்கும் ராகுல் காந்தி அந்த மட்டத்தில் இருந்த விஷயங்கள் அது வரைக்கும் சோனியா காந்தி காதுக்கே போகலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ சோனியா காந்தியை தலையிட்டு இதே தான் 2020 இதே தான் நடந்தது. ஸோ அதே போன்ற சினரே இன்னைக்கு நடந்தது. சோனியா காந்தி தலையீட்டின் பேரா அவங்க ஓகே பண்ணியாயிடுச்சு. ஆக்சுவலாக இதுக்கு மேலே வந்து இன்னும் திமுகவும் கொஞ்சம் இறங்கி வந்து அவங்களுக்கு கூடுதல் சீட்டு தரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால இதுக்கு மேலே மாற்றங்கள் இல்லை. எங்க பிரச்சனை வரும்னா எந்தெந்த தொகுதியில தருவாங்க எப்படி இல்லை. ஏன்னா அதுல நிறைய சிக்கல் இருக்குது. நம்ம சென்ற விவாதத்துல நம்ம பேசணும். வட தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதியில காங்கிரஸ் ஒதுக்குறது, எங்கெல்லாம் திமுக போட்டிடுறது, விடுதலை எது கொடுக்கறது, இதுலலாம் நிறைய சிக்கல் வரும். அந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கிடைச்சிருச்சு. பட் இதை எப்படி ஒதுக்கீடு செய்ய போறாங்க, அதுல நிச்சயமா பிரச்சனைகள்லாம் இருக்க தான் செய்யுது. ஆனா புதிதாக இப்ப தேமுதிக வந்திருக்கு. அப்ப இப்ப தொகுதி பங்கீடு குறித்து பேசும்போது கூட இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கேட்ட தொகுதிகளை கொடுக்கல. இப்ப போன தேர்தலை விட ஒரு தொகுதி கம்மியா தான் கொடுக்கறதா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அப்ப காங்கிரஸுக்கு எப்படி 30 தொகுதிகள் வந்து ஒதுக்குவாங்க? இது சாத்தியம்? அதுதான் வந்து அவங்க டிமாண்ட் பண்ணது. நிறைய விஷயங்கள் டிமாண்ட் பண்ணாங்க. ஆட்சியில் பங்கு அதிகாரத்துவங்கெல்லாம் பேச ஆரம்பிச்சு இப்போ குறைச்சாங்க. ஸோ அதனால அவங்க கடைசியா கேட்டது கூட 43 2021 வந்து அதிகமாக கேட்டது 40+லாம் கேட்டாங்க. ஸோ அதை குறைச்சி தான் 25 தான் அவங்களுடைய ஒரிஜினல் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலாக. இப்போ அவங்க பேசுறதுனால கூடுதல் சீட்டு கிடைக்கிறதுக்கலாம். 25ங்கிறது 28 கூட இருக்கலாம், 30 கூட முடியலாம். ஆனால் நிச்சயமாக
ஏதாவது ஒரு 25-30 செட்டில் ஆகும் தான் நினைக்கிறேன். கண்டிப்பா 25 கூடுதலா கிடைக்கும். ஏன்னா இவ்வளவு தூரம் பேசியிருக்காங்க, அதனால கண்டிப்பா கிடைக்கும். அப்ப இவங்களுக்கு 30 கொடுத்துட்டாங்க அப்படின்னா விசிகா இருக்கு, மதிமுக இருக்கு. இப்ப விசிகாவே எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் விட நாங்க வந்து பலமா இருக்கோம், அப்ப எங்களுக்கு தொகுதிகள் வந்து அதிகமா கொடுக்கணும். இப்ப 12 கேக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்ப இந்த தொகுதி பங்கீடு தொடர்பா கூட்டணி கட்சிகளுடன் ஒரு முரண்பாடு தானே ஏற்படும். இந்த 12ங்கிறது 2 எம்பி, ஒரு எம்பி தொகுதிக்கு வந்து 6 தொகுதிங்கிற கணக்குல கேட்குறாங்க. 12 தொகுதிகளாம் கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. 12 தொகுதி கொடுத்தீங்கன்னா நீங்க சரி நீங்க எப்படி பாருங்க, சரி கொடுத்தா பெரும்பாலான விடுதலை சிறுத்தைகள் பெரும்பாலான தொகுதிகள் ரிசர்வ் தொகுதி தான் போட்டியிட போகுது. அதே போல வட தமிழ்நாட்டிலேயும் காங்கிரஸ் ரிசர்வ் தொகுதி தான் போட்டியிட போகுது. வட தமிழ்நாட்டில் வந்து 15 தொகுதிகள் தான் இருக்கு. மொத்தமே 44 தொகுதியில் 15 தொகுதிகள். இந்த 15 தொகுதியில திமுகவும் அவங்களுக்கும் களத்தில் இறங்கணும். ஸோ அதனால 15 தொகுதிகளில் பங்கீட்டுக் கொள்வதிலேயே சிக்கல் இருக்கும்போது 12 தொகுதிகள் விடு சேர்த்து கிடைக்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு சென்ற முறையோட கிட்டத்தட்ட ஒன்று கூட கிடைக்கலாம் அவ்வளோதான் வழியா. அதை தாண்டி கிடைக்கிறது வாய்ப்பு இல்லை. தேமுதிக வந்திருக்குது. ஆனா நாங்க டபுள் டிஜிட்ல வந்து தொகுதி கேட்போம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கேட்குறாங்க. அவங்க 30 கேட்டாரு. வன்னியர் சன்னை வந்து ஒரு தடவை நாங்க 30 கேட்போம் அப்படின்னாரு. கேட்கலாம். ஆனா இப்ப இன்னைக்கு என்ன சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணாங்கன்னா தேமுதிக உள்ள வந்திருக்குது, அவங்களுக்கு கொடுக்கணும்பாங்க. அவங்களுக்கும் பேசினது 6+1 ஒரு 6 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா எம்பி தான் பேசியிருக்காங்க. ஸோ 6ங்கிறது 7ஆ இருக்கலாம். அதனால 6-7 தான், அவ்வளோதான். எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். அதில் நிறைய டபுள் டிஜிட் போகக்கூடிய ஒரே கட்சி காங்கிரஸ் கட்சியாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மதிமுக கூட கேட்டிருக்காங்க 12 தொகுதி அப்படின்ட்டு. கேட்கலாம். ஆனால் கேட்குற இடத்துல கொடுக்குறதுக்கு நிலைமையில திமுக இல்லை. ரெண்டாவது நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு பகுதியில் செல்வாக்குன்னு இருக்கு. அதெல்லாம் அவங்க வந்து கால்குலேட் பண்ணணும். எல்லாத்தையும் வாங்கிட்டு நாளைக்கு ஏதாவது ஒரு கொஞ்சம் செல்வாக்கு இல்லாத பகுதியில் வாங்கிட்டு ஏதோ பேருக்கு போட்டுக்கிட்டா அது சரியாக வராது. நீங்க பாருங்க, ஒரு அமைப்பா ஒரு கூட்டணியா பலமா இருக்குது. ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு திமுக கட்சிக்குள்ளே எதிர்த்து இருக்கலாம். உங்களுக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய தொகுதி அங்க போயிடுச்சுன்னா அது உள்ளடி வேலைகளுக்கெல்லாம் வாய்ப்புலாம் இருக்கு. அதெல்லாம் பார்த்து தான் ரொம்ப கவனமா தான் பிரச்சனை இருக்கிறாங்க. ஸோ அதனால சிங்கிள் டிஜிட்ல தான் எல்லா கட்சிகளும் இருக்கும், எக்ஸப்ட் காங்கிரஸ் தவிர. மேபி இந்த முறை வேறு வழி இல்லாமல் திமுக தன்னுடைய தொகுதிகளை வந்து விட்டு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. இந்த முறை 173 தொகுதிகளில் போட்டிட்டாங்க, 143 ஜெயிச்சாங்க. ஸோ அதனால இந்த 173ங்கிறது ஒரு 3-4 தொகுதிகளை விட்டு கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது. ஒரு 170 அதில் வந்து திமுக போட்டிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டி திமுகவாலே குறைச்சிக்க முடியாது. ஸோ அதனால இது ரொம்ப இன்டாக்டாக ரொம்ப ரொம்ப நெருக்கடியான நிலைமை தான். பட் இது ஒரு செட்டில் ஆகும்னு நினைக்கிறேன். அதாவது இப்போ நீங்கள் பல கட்சிகளுக்கு வந்து சீட்டு மட்டும் இல்லை, மற்ற பேரங்கள்லாம் இருக்குது. ஸோ அதை கூட சமாளிப்பார்னு நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் இந்த நம்பர் கணக்குலலாம் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், ஏன்னா இந்த கூட்டணியை விட்டு வெளில போனால் ஒரு சரியான சூழல் இல்லை, அதனால இதில் எப்படியும் அகாமடேட் ஆகும்னு நினைப்பாங்க. பட் இது உள்ளுக்குள்ள தொகுதியை பிரிச்சுக்கிறது, அவங்களுக்குள்ள சேர்ந்து வேலை பார்க்கறது நிறைய சிக்கல் இருக்குது. நம்ம இது வரைக்கும் வந்து உள்ளுக்குள்ள இந்த திமுக கூட்டணிக்குள்ள நடக்கிற பல விஷயங்களை பெரிதாக விவாதமே செய்யலை. நிறைய பேர் ஊடகங்களில் செய்திகளே வரல. இப்போ இவங்களுக்குள்ள என்ன இருக்குது? ஏன்னா நீங்கள் ஒரு 5 ஆண்டுகள் முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆஃபீஸில் விடுதலை சிறுத்தைகள் ரொம்ப 2 பேரெல்லாம் பேசுவாங்க, காங்கிரஸ் இல்லாது போவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீப காலங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலை. காங்கிரஸ் தலைவர்கள் இந்த ஆஃபீஸ்க்கு போகிறது, அங்கே போகிறது, இந்த மாதிரியான பொதுவெளியில் கூட நம்ம பார்க்க முடியல. ஸோ இவங்களுக்குள்ள என்ன மாதிரியான ஜெல்லா இருக்குன்னு நமக்கு தெரியாது. தேர்தல் நெருக்கத்துல கூட இப்ப திமுக காங்கிரஸ் வந்து ஜெல்லாவாம இருக்கிறது. இப்ப களத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து காங்கிரஸ்காரர்களுக்கு திமுகவினர் இல்ல அடிமட்ட தொண்டன் வந்து எப்படி வேலை செய்வான்? அது நிச்சயமா சிக்கல் தான். முழுக்க இந்த கூட்டணி திமுகவை நம்பி தான் இருக்குது. திமுகவுக்கு ஒரு ஆன்டி இன்கம்பன்சி எதிர்ப்பலை பயங்கரமா இருக்குது மக்கள் மனதில். ஸோ அது எந்த அளவுக்கு வேலை செய்ய போகுதுன்னு தெரில. ஸோ அதனால இவங்க வந்து திமுகவை நம்பி இவங்க களத்துக்கு போனால் திமுகவுக்கு மட்டும் பாதிப்பில்லை, இவங்களுக்கும் பாதிப்பு. இவங்களுக்கும் ஒரு அடையாளம் இருக்குல்ல, இந்த அடையாளத்தை இன்னைக்கு அவங்க வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய நேரம் அது. ஆக்சுவலாக அதையும் பண்ணாமல் முழுக்க திமுக கொடுக்குற இடத்துல போய் போட்டிட்டு திமுகவை தேர்தல் பணியிலேருந்து எல்லாத்துக்கும் திமுகவே நீங்கள் டிபெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு வரும். ஏன்னா நீங்கள் களத்தில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மக்கள் வந்து அவங்க கோபம் இருக்கும். அப்போ அவங்ககிட்ட இப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கும்போதே ஒரு விஷயம், ஒரு ஏதாவது ஒரு உதவின்னு சொல்லிட்டு மக்கள் போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் கூட்டணி கட்சி, நாங்கள் எங்களால் என்ன பண்ண முடியும், திமுக தான் ஆட்சியில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது தேர்தல் நேரத்தில் எப்படி அவங்க வந்து ஃபேஸ் பண்ணி இல்லை நாங்கள் வந்து நீங்கள் சொல்கிறத நாங்கள் அடுத்து திரும்பவும் திமுக ஆட்சி வந்தால் நாங்கள் செஞ்சு தரோம்னு சொல்கிற அளவுக்குலாம் அந்த அளவுக்குலாம் வந்து கூட்டணி கட்சி தயாராங்க. ஸோ ஒரு மாதிரி அதில் தான் ஒரு பெரிய கேப் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் இதில் ஒரு பெரிய சிக்கல் வரும். களத்தில் போய் நிற்கும் போது பெரிய பிரச்சனைகள் வரும். நான் இதை தாண்டி என்னென்னா தொகுதியோட நிலவரங்கள்லாம் மாறிட்டே இருக்குது, களம் மாறிட்டே இருக்குது. நீங்கள் இன்னைக்கு எவ்வளவோ சர்வேலாம் எடுக்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. பட் இது எதுவுமே நம்ம வந்து களத்தை இது பிரதிபலிக்கவே இல்லை. மக்களை வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் ஒரு 100 தொகுதிகளுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 12-10 தொகுதிகள், 100 தொகுதி மட்டும் இல்லை, 100 தொகுதி 2 முறை போகணும்னு நினச்சேன்.
அஃப்கோர்ஸ் நமக்கு பழக்கமான தொகுதிகள் தான் போகணும் தான் முடிவு பண்ணிடுது. ஸோ அங்கேயே பழக்கமான தொகுதிகள் நம்ம எல்லாம் தெரிஞ்ச தொகுதிகள் அங்கேயே மக்கள் வாய் திறக்கிறதே கிடையாது. எப்படி நேரடியாக இன்டைரக்டாக கேள்வி கேட்டால் கூட ரொம்ப இறுக்கமாக பதிலே சொல்றது இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ இவங்க சர்வசாதாரணமாக 234 தொகுதிக்கெல்லாம் சர்வேலாம் அது விஜய் ஃபேக்டரால் தான் இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அது அப்படி கிடையாது. விஜய் ஃபேக்டருங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு. அதாவது இளைய தலைமுறை மத்தியில் அவங்க ரொம்ப ஆக்ரோஷமாக நல்லா செய்கிறாங்க ஒழிய அது மட்டும் முக்கியம் இல்லை. மற்றவங்கலாம் ஒரு டீ கடைக்காரர், எத்தனை டீ கடையில் வந்து பையன் வேலை பார்க்குறான், அவர் வந்து பேசும்போது அவர் விஜய் பற்றி பேசவே மாட்டாரு. அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அதெல்லாம் ஒரு காலத்துல இப்போ விஜயகாந்தை பற்றியெல்லாம் நிறைய பேசுவாங்க, விஜய் பற்றி பேச்சே இல்லை. விஜய் வந்து அந்த பசங்க அவருடைய ரசிகர்கள் மத்தியில் பேச்சு இருக்குது, ரொம்ப உற்சாகமாக கொண்டாடுறாங்கலாம். பட் அந்த மாதிரி பொது வெளியில மக்கள் ரசிகர்களை தாண்டி எத்தனை பேர் பார்க்குறாங்கிறதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ரெண்டாவது, நீங்கள் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக சர்வே சொல்கிறாங்க, ஆனால் அதெல்லாம் அப்படி கிடையாது, ரொம்ப கால்குலேஷனாக இருக்குது. வேட்பாளர் அறிவிக்கும் வரை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. வேட்பாளரை அறிவித்து அதுக்கப்புறம் அவருடைய பின்னணி அதெல்லாமே அலச போகிறாங்க இந்த இடம். ஸோ வேட்பாளர் அறிவித்து இந்த வேட்புமனு தாக்கல் வாபஸ் பெறுவதற்கான நாளெலாம் சொல்லுவாங்கல்ல, அன்னைய வரைக்கும் நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அப்படிதான் நிலைமை இருக்குது. அதனால் வந்து இந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கிறதெல்லாம் இன்றைக்கி சொல்லவே முடியாது, அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் கூட்டணி எல்லாருக்கும் தெரியுது, இந்த கூட்டணியில் பெரிய மாற்றம் உள்ளதுன்னு மக்களே நினைக்கிறாங்க. பெரிய அளவில் மாற்றம் வராதுன்னு தான் நினைக்கிறாங்க. புதுசாக கட்சிகள் உருவாக போகுது, அவங்க எல்லாமே புதிய கட்சியில் வருவதுக்கு காரணமே என்னன்னா டிமாண்ட் பண்ணுறதுக்காக வராங்க, எங்களுக்கு கூடுதல் சீட்டு வர்றதுக்காக மக்களுக்கே அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்க போகிறதுக்கு காரணம் இதுதான், இவங்க போகிறதுக்கு இதோட கூடுதலாக கிடைச்சிருக்கு அதனால போகிறாங்க அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துக்கிறாங்க மக்கள். ஸோ இந்த தொகுதியில் யார் நிற்க போகிறா, அது அவருடைய வேட்பாளர் யார், அவருடைய பின்னணி என்ன, இதெல்லாம் பார்த்து தான் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. வெறுமனே கட்சிக்காகவோ சின்னத்துக்காகவோ போட போகிறதில்லைங்கிறது நான் பார்த்த வரைக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக எனக்கு தெரியுது. அதனால மக்கள் அவ்வளோ சர்வசாதாரணமாக அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வர மாட்டாங்க. இது பெரிய பெரிய இந்த ரெயின்போ கூட்டணியாக இருக்குது, இதுதான் ஜெயிக்க போகுது அதனால இதுக்கு ஓட்டு போடுவோம்லாம் மக்கள் நினைக்க மாட்டாங்க. கேண்டிடேட் தான் பார்த்து ஓட்டு போட மாட்டாங்க. அது நல்லா கிளியராக தெரியும். களத்தில் யார் வேலை செய்கிறாங்களோ களத்தில் ஃபெமிலியராக இருக்கணும், அவங்க யாருமே தெரியாதவங்களுக்கு மக்கள் மத்தியில் புழங்கணும். ரெண்டாவது கொஞ்சம் பெரிய ஒரு வயதான தலைவர்கள் இருந்தால் கூட அவங்களை ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற கவலை குறைகள்லாம் நிறைய இருக்குது. சில திமுக தலைவர்கள்லாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் தான், பட் அவங்களை ரீச் பண்ண முடியலைங்க. அவங்களுடைய மகன்களும் பெரிய எம்எல்ஏ அவங்களும் ரீச் பண்ண முடியாத இடத்துக்கு போயிட்டாங்க போது நாங்கள் அவங்களுக்கே எதுக்காக ஓட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இதே போல் அதிமுக பக்கமும் இருக்குது. அப்புறம் இளம் தலைவர்கள் நிறைய பேர் வர்றாங்க, ரெண்டு தரப்புலையும் இருக்குது. எடப்பாடி பேரை சொல்லி நிறைய இளம் அதிமுக தலைவர்கள் வராங்க, இந்த பக்கம் உதயநிதியை வந்து ஃபாலோ பண்ணுற தலைவர்களாக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி காம்பினேஷன்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இவர்களுக்கு யாருக்கு வந்து கிடைக்க போகுது? ஏன்னா இன்னைக்கு நீங்கள் எப்படி பார்த்தாலும் நீங்கள் திமுகவே ஒரு 3 மாநாடு நடக்குது, இளைஞர் மணி மாநாடு நடக்குது, மகளிர் மாநாடு. எல்லாருடைய ஃபோக்கஸும் வந்து இளைய தலைமுறை 40 வயது குறைவானவர்களுடைய அதை வச்சு தான் எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு எடப்பாடி வந்து இளம் தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, எந்த அளவுக்கு உதயநிதியோடைய ஆதரவாளர்கள், திமுக எந்த அளவுக்கு இளைய தலைமுறைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது, விஜயோடைய கேண்டிடேட் எப்படி இருக்க போறாங்க, இதெல்லாம் தான் ஒரு மேஜர் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போகுது. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப திமுக பார்த்தோம் அப்படின்னா பெண்களுக்காக மகளிர் அணி மாநாடு ஒரு பக்கம் நடத்துறாங்க, இளைஞர்கள் ஓட்டு வாங்கணும் அப்படின்னு இளைஞர் அணி மாநாடு. இப்ப சமீபத்துல கூட முதியவர்களுடைய ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முதியவர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்படி எல்லா தரப்பையும் வந்து கவர் பண்ணது திமுக. அப்ப களத்துல வந்து திமுக வந்து பலமா இருக்கு ஓட்டு வாங்குறதுல அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அது என்னன்னா இப்போ நீங்கள் ஒரு பாசிட்டிவான அப்ரோச் எடுக்கிறாங்க. எங்களுக்கு இவ்வளோ மகளிர் உதவி கொடுக்குறோம், அதை கொடுக்குறோன்றாங்க. அதனால மக்கள் மனதில் வந்து ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இருக்கும், இது கண்டினியூ ஆகும் அப்படின்னு இவங்க ஒரு நம்பிக்கையோட பார்க்குறாங்க. எது சொன்னாலும் அது கண்டினியூ ஆக தான் போகுது. அடுத்து வர ஆட்சி வந்து எதுவுமே இது இல்லை அவங்க கொடுத்ததை நாங்கள் நிறுத்திட போகிறோம்னு சொல்லவே போகிறதில்ல. இப்போ எடப்பாடி அறிவிப்பு பாருங்க, அது இலவச மகளிர் பேருந்து எல்லாருக்கும் இலவசம் பேருந்துன்னு சொன்னார், மகளிர் உதவிக்கு 2000 ஆக்குறேன்னு சொன்னார், குடும்பத்துக்கு உதவித்தொகை 10,000. ஸோ அதனால இவங்க கொடுக்குறதோ கூடுதலாக ஒரு எக்ஸ்ட்ராவாக போட்டு கொடுக்குறது தான் வர்றவங்க எல்லாம் நினைப்பாங்க, அப்படியே செய்வாங்க எல்லாம். ஸோ அதனால இதை சொல்லி வந்து நீங்கள் ஓட்டெல்லாம் வாங்க முடியாது. நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம், 5 வருஷத்துக்கு இவ்வளோ கொடுத்துருக்கோம், ஸோ இதோட இதை கண்டினியூ பண்ணுவோம்லாம் சொல்ல முடியாது. இதை விட அடிஷ்னல் என்ன கொடுப்பீங்க தான் மக்களே எதிர்பார்க்குறாங்க. அதில் வந்து அதில் மக்கள் வந்து அதில் யோசிக்கிறதே கிடையாது, எங்களுக்கு என்ன அடிஷ்னல் என்ன வரப்போகுதுன்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அதனால இதை வைத்து நம்ம முடிவு பண்ண முடியாது. இது தாண்டி ஒரு களம் இருக்குது. களத்தில் வந்து வேட்பாளர் எந்த அளவுக்கு ரீச்சபிளாக இருக்காரு, அவருடைய பின்னணி, அவருடைய சமூக பின்னணி, ஸோ இதெல்லாமே பார்க்குறாங்க. ஒரு பெரிய ஜென்ரேஷன் மாறி இருக்குது. ஸோ இவர் வந்து இந்த பகுதியில் ரொம்ப வலுவாக இருக்கிறவர், அதனால இவருக்கு தொடர்ந்து மக்கள் ஓட்டு போடுவாங்கிறதெல்லாம் நம்பவே முடியாது. ஏன்னா மக்கள் வந்து பயங்கரமாக வாட்ஸ்அப்லேயே கேட்குறாங்க. முன்னெல்லாம் வந்து நெட்டில் போய் சண்டை போடுவாங்க, அதெல்லாம் பார்த்துருக்கோம், நம்ம கமெண்ட்ஸில் எல்லாம் போடுவாங்க. இப்போ அந்தந்த பகுதிக்கு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணாங்க, அதிலே தைரியமாக கேட்குறாங்க மக்கள். அப்படின்னா பார்த்துங்க எந்த அளவுக்கு தைரியமாக மக்கள் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க.
இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மிஞ்சி போனால் ஒரு 100 பேர் இருப்பாங்க, அதுலேயே கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா அப்போ யார் கேள்வி எழுப்பாங்க கண்டிப்பாக ட்ரேஸ் பண்ண முடியும். ஆனால் அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இஷ்யூஸ்லாம் வாட்ஸ்அப்பில் அந்தந்த பகுதியை சேர்ந்த வட்டார எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் மக்கள் வந்து வெளிப்படையாக பேசுறதுக்கு தயாராக இருக்காங்க. பட் இந்த எலெக்ஷன் மூடு போயிட்டு நம்ம போய் கேட்டு நீ யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னு நேரடியாக கேட்டால் அதுக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க. பேசாமல் அதாவது எந்த கட்சி மேலே எந்த இதுவும் சொல்கிறதே கிடையாது. நம்ம பேசுகிறது தான் வந்து இது வீக்காக இருக்குது அது வீக்காக இருக்குன்னு சொல்கிறோம். அவங்க களத்தில் வந்து அவங்க எல்லா கட்சியும் ஒரே மாதிரி தான் பார்க்குறாங்க. வேட்பாளர் வரட்டும், யாரை நிறுத்துறாங்கன்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு நிறைய சர்ப்ரைசிங்கான விஷயங்கள் நம்ம வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிரச்சாரத்தை நம்மளை ஈஸியாக கணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்போ தொகுதி தேர்வு பொறுத்தவரை எப்படி வந்து திமுக கூட்டணியில் நடக்கும்? ஏன்னா இப்போ மாவட்ட செயலாளர் கோ தளபதி அவர்களுக்கும் மாணிக்கம் தாக்கூர் அவர்களுக்கும் ஒரு மோதல் போக்கு வரும்போது நம்ம வந்து மதுரை வடக்க உறுதியாக நம்ம கேட்கணும், வேற எந்த தொகுதி கேட்குறோமோ இல்லையோ அதில் வாங்கி அந்த தொகுதியில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு அவருக்கு எதிராகவே சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த மாவட்ட செயலாளர் அவர். அப்போ காங்கிரஸ் வந்து தங்களுக்கு எதிராக யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த தொகுதியை கேட்பாங்களா? இப்போ திமுக என்ன பண்ணுவாங்க தொகுதி தேர்வில்? அதெல்லாம் வந்து அது சின்ன சின்ன இஷ்யூஸ், இதெல்லாம் அவங்க அப்போ பேசினாங்க. இப்போ வந்து கூட்டணி உள்ளே வந்த பிறகு அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. மாணிக்கம் தாக்கூர் வந்து அவருக்கு வேற ஏதாவது அசைன்மெண்ட் கொடுத்துருப்பாங்க நேரம். இன்னைக்கு வேற ஏதாவது அதுமாதிரி வெஸ்ட் பெங்காலுக்கு ஏதாவது ஒரு இன்சார்ஜை போட்டு அனுப்பிச்சி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுமாரி அடுத்து அசாமில் எலெக்ஷன் நடக்குது, கேரளா கூட அனுப்புறதுக்கு இருக்குது. அப்போ யாரெல்லாம் பேசினாங்களோ இவங்களுக்குலாம் வந்து அடிஷ்னல் டியூட்டி போட்டு வெளில அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் இவங்கெல்லாம் ஒன்றும் பேச போகிறது இல்லை. ஆக்சுவலாக இவங்க சொல்லலாம், நீங்கள் எப்படி இதை வந்து எப்படி சேலஞ்ச் பண்ண முடியும்? நீங்கள் பெரும்பாலும் வெளிப்படையாகவே இந்த திமுகவோட கூட்டணி கட்சியில் வெளிப்படையாக சொல்கிற விஷயம், நாங்கள் திமுகவை தாங்க நம்பியிருக்கோம், தேர்தல் பண்ணி அவங்கள தான் நம்பியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்கள போய் சேலஞ்ச் பண்ண முடியுமா? அதுவும் மதுரையில் போய் வெளிப்படையா ஒரு அப்படி நம்பி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவை அந்த கூட்டணியை விமர்சனம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இல்ல அது நம்பி இருக்கக்கூடிய தொகுதி அதிகமா கொடுக்கல, இல்ல ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுக்கல அப்படின்னா தாவேகாவுடன் போயிடுவேன். அது ஒரு சில தலைவர்கள் தான். மாணிக்கம் தாக்கூர் மாதிரியான அவர்ல தொடக்க புள்ளி ஆரம்பிச்சது. இப்போ கிறிஷ் ஜோடங்கிற அவர்கள் வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இது வந்து ராகுல் காந்தி சொல்லி செய்யலாம் முடிய ஒட்டுமொத்த காங்கிரஸ் தலைவருடைய அபிப்பிராயம் அப்படி கிடையாது. உங்க ஒரு நீங்க கவனிச்சு பாருங்க, 2 மாசமா அந்த விஷயம் ராகுல் காந்தி ஏன் இப்படி டபுள் கேம் ஆடணும்? அது என்னன்னா அவரு நீங்க அவருடைய ஆங்கிள் பாருங்க, இது ஒரு சரியான வாய்ப்பு, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு இப்படியே இருந்தோம்னா நம்ம வந்து ஒரு செகண்டரி ஃபோர்ஸாவே தமிழ்நாட்டில் இருந்துருவோம். ஸோ ஒரு வாய்ப்பு நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ சீட்டு கிடைக்கும் அப்படின்னு அவர் நினைக்கலாம். ஸோ அவருடைய கணக்கு எல்லாமே தேசிய அளவில் இருக்குது. நமக்கு 2029 கணக்கை வச்சு அவர் சொல்றாரு, நீங்க அசம்பிளில் நீங்க 4 சீட்டு கூட கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நீங்க நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான ஃபோர்ஸா நம்ம இங்க நிக்கணும், பிஜேபியை தமிழ்நாடுல இருந்து எதிர்க்கிறதுக்கு ஒரு குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் நினைக்கிறாரு. நீ கடந்த 5 ஆண்டுகள்ல பிஜேபி எதிர்ப்புல யார் உறுதியா இருந்தா? திமுகவும் இடது சிறுத்தைகள் தான் வந்து அதை பிஜேபி எதிர்ப்புக்கு தான் நகர்த்திட்டு போறாரு. ஸோ அவர் களத்துக்கு அவர் பார்க்குற பார்வைக்கு வித்தியாசம் இருக்குது. இங்கே இருக்கிற காங்கிரஸ் தலைவர்கள் நமக்கு இங்கே எம்எல்ஏ சீட் கிடைச்சாதான் போதும்னு நினைக்கிறாங்க. 2 பிரிவாக இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் பொறுப்புகள் கொடுத்தாங்கன்னா, இந்த எம்பியாக இருந்தவங்க இல்லை எம்எல்ஏ இருக்க சீட் கிடைக்காதவங்க, எந்த பதவி இல்லாமல் வெளியில் இருப்பவங்க தான் பொறுப்புகள் கொடுத்தாங்க. வேற யாராவது இருக்கிற ஆக்டிங் எம்எல்ஏ, காங்கிரஸ் ஆக்டிங் எம்எல்ஏ யாராவது பதில் சொன்னாங்கன்னா பதில் சொல்லவே இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் திரும்பவும் நமக்கு சீட் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த கவலை தான் அவங்களுக்கு. அவங்களாம் எதுக்கு அப்படி பேசுறாங்க அப்படின்னா, திமுக கூட நெருக்கமா இருந்துட்டு அவங்க கிட்ட இருந்து என்ன வந்து பதவி வாங்கணுமோ அதை வாங்கிக்கிறாங்க, அதனாலதான் அவங்களுக்கு திமுக ஆதரவா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கம் தாக்கூர் அவர்களே சொல்லி. அது நேச்சுரல் தானே. நீங்க திமுக இருக்கலாம், அண்ணா திமுக இருந்தா கூட, வேற எந்த கட்சி இருந்தாலும் கூட்டணியில இருக்கும்போது நம்ம ஏன் அவங்களை எதிர்த்து பேசணும்? அவங்களை அதான் சொல்றேன், எல்லா காங்கிரஸ் தலைவருமே தெரியும் 25 இடங்கள்ங்கிறது நம்முடைய உயரத்துக்கு அதிகம்னு எல்லாருக்குமே தெரியும். பட் இதுல ஏன் குரல் இருப்பாங்கன்னா, மற்றவங்க பேசும்போது பதவியில் இல்லாதவர்கள் தான் பேசுறாங்க, அது ஒரு சலசலப்பை உருவாக்குறாங்க. இவங்க உண்மையிலே பேசுனதுனாலதான் காங்கிரஸ்ங்கிற கட்சி உழவு இருக்குங்கிறதே தெரிய ஆரம்பிச்சு. நீங்க ஒரு 2 மாதம் முன்னாடி நினைச்சு பாருங்க, என்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்காங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியில், என்ன பண்ணியிருக்காங்க? எந்த விதமான ஆக்டிவிட்டிஸுமே இருந்ததே கிடையாது. ஆனா நீங்க டெல்லியில உட்காந்துறவங்களுக்கு என்ன நினைக்குதுன்னா, சவுத்துல ஃபுல்லா காங்கிரஸா இருக்குது, காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி ஜெயிச்சிருக்காங்க, பிரியங்கா காந்தி ஜெயிச்சிருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸுக்கு ஒரு பெரிய பிஜேபிக்கு எதிரான இருக்கு, அதெல்லாம் அப்படிதான் அவங்க நினைப்பாங்க. அவங்க பாக்குற வரைக்கும் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி அவங்க பார்ப்பாங்க. ஆனா இங்க ஆக்சுவலா ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா இங்க திமுகவை தான் நம்பியிருக்காங்க. ஸோ இந்த கலகம் வந்து அது அவங்க டெல்லிக்காரனுடைய பார்வைக்கு இங்கே உள்ளூர் பார்வைக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. அது நேச்சுரலாக நேஷனல் பார்ட்டி எல்லாருமே இப்படி தான். பிஜேபிலையும் இந்த பிரச்சனை தான் இருக்குது. அவங்க ஒன்று ஸ்ட்ராட்டஜி போடுறது, இவங்க ஒன்று நினைக்கிறது, இப்படி தான் இருந்து தான் இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி காங்கிரஸ் வந்து இப்போ ஓரளவு செட்டில் ஆனதுக்கு பிறகு எப்படி போகிறாங்க, தொகுதியை வாங்கிட்டு எப்படி பிரச்சாரம் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் நிறைய சிக்கல் இருக்குது. நாளைக்கு சரியான ஒத்துழைப்பு திமுகலேருந்து தரலன்னு என்ன பண்ணுவீங்க? இருக்கிறதுலே 18 எம்எல்ஏ ஜெயிச்சதே பெரிய விஷயம்தான். இப்போ அந்த 18 எம்எல்ஏ திருப்பி கிடைக்கலன்னு வச்சுங்களா, அவங்களுக்கு 2029 அவங்களுடைய செல்வாக்கு பெரிய டேமேஜ் ஆகும்.
ஏன்னா நீங்கள் அந்த 18 தாண்டி ஜெயிச்சு வரணும். எத்தனை சீட் கொடுக்காம வச்சிங்களேன், 19 சீட் அலாட் பண்ணால் கூட நீங்கள் 19 சீட்டு ஜெயிச்சு காமிச்சாதான் உங்களுக்கு 2029 இவங்க காங்கிரஸ் இன்னும் அலைவாக இருக்குது, அவங்க 2029 டெல்லியில் ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு வரக்கூடிய கட்சிங்கிற ஒரு இது தென்னிந்தியா முழுக்க ரிஜிஸ்டர் ஆகும். இல்லை திரும்ப நீங்கள் ஏதாவது ஒரு கொஞ்சம் தோற்று போனால் கூட அதோட இமேஜ் டேமேஜ் ஆகும். ஸோ அது ஒரு ரிஸ்கான இடத்துல தான் இருக்குது காங்கிரஸ். இது அநேகமாக நான் சொல்கிறேன், இது வரைக்கும் போர்க்குரல் தூக்கி எல்லாருமே அமைதியாகிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஸோ காங்கிரஸ் செட்டில் அந்த கேஸ் முடிந்து போன விஷயம் சொல்லும்போது முடிந்து போன விஷயம் தான் செல்வ பெருத்தை சொல்கிறது தான் ஆரம்பத்தில் தான் கட்சி சொல்லிட்டு இருக்கு. எங்கள் தலைமை என்ன சொல்லுதோ அதை நாங்கள் செய்ய போகிறோம், தலைமை எங்களுக்கு கொடுத்த சிக்னல் படி இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்லுவாரோ கேட்க போகிறோம். அதே மாதிரி தான் ராகுல் காந்தி எதுவும் சொல்லாத போது இவங்களும் ஒன்று சொல்ல, அவர் ராகுல் காந்தி இல்லை நீங்கள் கிளைம் பண்ணுங்க நமக்கு தாவேக ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லி ஒரு சிக்னல் கொடுத்தோன்னே இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த சிக்னலை க்ளோஸ் பண்ணி ரெட் சிக்னல் போட்டோன்னே இவங்க வாய் முட்டாங்க, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய இதே இல்லை. அதுதான் இது எல்லா நேஷனல் பார்ட்டியும் நடக்கிற விஷயம் தான். இந்த தேர்தலில் அமைச்சர் துரைமுருகன் இல்லாத ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடக்குது. அவர் இருந்த போது இதை எப்படி சார் கொண்டு போனாரு? இப்போ அவர் இல்லாத ஒரு குழு அமைச்சிருக்காங்க, இவங்க எப்படி எடுத்துட்டு போவாங்க? நீங்கள் இந்த 2011 கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அது முழுக்க கலைஞர் முடிவு செய்தார். ஆனால் அதுக்கு அதில் துரைமுருகன் ஸ்டாலினுடைய பங்கு இருந்தது. எல்லா கூட்டணியை அலாட் பண்ணுறதுலேருந்து சீட்டு பேசுலேருந்து இப்போ அவங்க பேசுகிறாங்களா பழமொழி பால் விழுந்த கதையெல்லாம் அதெல்லாம் ஸ்டாலினோட பேசிக்கிட்டு இருந்த காலம் தான் 2011 ஸோ இது வரைக்குமே துரைமுருகன் ஸ்டாலினை வச்சு தான் மையப்படுத்தி தான் எல்லா கூட்டணி பேச்சுவார்த்தை இருக்குது. இந்த இடத்துல நீ கனிமொழி வந்திருக்காங்க. ஸோ கனிமொழிக்கு தான் எல்லா இடங்களையும் இந்த தேர்தல் கூட்டணி சம்மந்தமாக எல்லா விஷயங்கள்லையும் கனிமொழிக்கு மிக முக்கியமான ரோல் இருக்குது. ஸோ கனிமொழி அவங்க பேசுகிறது, அவங்க என்ன அரைவ் பண்ண போகிறாங்க, நீங்கள் சீட்டுகள் மட்டும் இல்லை கூட்டம் எந்தெந்த கட்சிகள் உள்ளே கொண்டு வரதுலேருந்து அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கீடு, ரெண்டாவது இந்த தேர்தல் அறிக்கை, எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி கனிமொழியோட ஒரு அவங்களுடைய ரோல் முக்கியமான ரோலாக இருக்குது. ஸோ இது ஒரு திமுகவே பார்க்காத தேர்தல் தான் நான் சொல்லுவேன் இந்த வருஷம். ஏன்னா இது வரைக்கும் கனிமொழியை நம்பி அது இந்த அளவுக்கு எம்பவர் பண்ணி கொடுத்தது. ஸோ இப்போ நீங்கள் மகளிர் மாநாடுலாம் கொடுத்து ஒரு ஹைலைட் பண்ணுறது உண்மையிலே பெரிய விஷயம். ஸோ கனிமொழி அவங்களுடைய இதை இன்னைக்கு எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. துரைமுருகன் அது ஆக்சுவலாக இது ஒரு அவர் முழுக்க கலைஞருடைய குரலை எதிரொலிக்கிற இடத்துல தான் ஆரம்பத்துலேருந்து இருந்தார். கலைஞர் முகத்தை பார்த்துட்டு அவர் என்ன மன ஓட்டம் இருக்கோ அதை பிரதிபலிக்கிற இடத்துல தான் இருந்தார். இன்ஃபேக்ட் ஸ்டாலினுக்கு கன்வே பண்ணுற இடத்துல கூட துரைமுருகன் இருந்தார். கலைஞர் சொல்ல நினைத்த விஷயத்த ஸ்டாலின் கன்வே பண்ணுற இடத்துல கூட துரைமுருகன் இருந்தார். இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு அதிக தொகுதிகள் வேணும், நாங்கள் கேட்குற தொகுதியை கொடுங்க அப்படின்னு சில சலசலப்பு வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணாரு துரைமுருகன்? அதுக்கு தான் அந்த இடத்துல தான் கனிமொழி அவர்கள் நல்ல பிரமாதமான ரோல் பிளே பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்குமான கூட்டணிகள்லாம் நீங்கள் துரைமுருகனையோ நேருவோ இவங்கெல்லாம் ராஜாலாம் உட்காந்தா அவங்களாம் ரொம்ப டஃப் நெகோஷியேட்டர் மாதிரி அவங்கள்ட்டலாம் நீங்கள் பேசி இது பண்ணவே முடியாது. கனிமொழிங்கிறவங்க எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு தலைவர் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு நம்பிக்கை தான் கூட்டணி கட்சியில் இருக்குது. அதனால தான் இது வரைக்கும் பேச்சுவார்த்தைலாம் ஸ்மூத்தாகவே போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கனிமொழி ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுறாங்க. இதே இடத்துல இந்த சுச்சுவேஷன் இந்த அரசியல் சூழலில் துரைமுருகனோ இல்லை வேறு ராஜாவோ இல்லை நேருவோ யார் இருந்தாலும் சரி கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருந்திருக்கும். இது வரைக்கும் ஸ்மூத்தாக கொண்டு போனதே பெரிய விஷயம் தான் ஆக்சுவலாக. ஸோ அதனால் கனிமொழிக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். இந்த நிறைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் நமக்கு தெரியும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கூட்டணி குறித்து இல்லை தொகுதி பங்கீடு குறித்து சில சலசலப்புகள் திமுக கூட்டணியில் இருக்கிறது. இப்போ என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இருக்குமா? என்டிஏ கூட்டணிக்கு சாதகமாக இது வரைக்கும் எதுவுமே அமையல. அதுதான் உண்மை நிசஸ். ஏன்னா அவங்க கூட்டணி அறிவித்த காலத்துலேருந்து இன்னைய வரைக்கும் எந்தெந்த கட்சியெல்லாம் உள்ள கூட்டணி இன்னும் புதிய தமிழும் உள்ளே வரல. தேமுதிக வரப்போகுதுன்னாங்க, அதுவும் வரல. ஸோ அதனால் கூட்டணியிலே எந்த கட்சிகளுங்கிறதே இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல. இதுக்கப்புறம் இன்னும் சீட்டை பற்றி பேசணும், பியூஷ் கோயல் வரப்போகிறாரு, அடுத்து மோடி வரத்துக்குள்ள நாங்கள் எல்லாம் ஃபைனலைஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ரொம்ப மெதுவாக தான் பண்ணுறாங்க அவங்க. ஸோ இந்த இதில் நடக்கிற பிரச்சனைகளால் அவங்களுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குமான்னா நீங்கள் தமிழ்நாடு அளவில் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய இதே இல்லை, பெரிய அட்வான்டேஜ் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா தொகுதி அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மாறுது. ஒருவேளை இந்த தொகுதி வேறு கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டாலோ அப்போ நிறைய மாற்றங்கள் வேட்பாளர் வேறு வேட்பாளர் நிறுத்தினாலோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வட தமிழ்நாட்டில் சில தொகுதி எடுத்திங்களா, அந்த ஒரு தொகுதியில் காங்கிரஸுக்கு பதிலாக விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படின்னா அந்த இடத்துல எதிர்க்கக்கூடிய இடத்துல எதிர் முகாமில் அதிமுக இருக்கும். அது போல திமுக ஒதுக்கக்கூடிய காங்கிரஸ்குள்ள காங்கிரஸ் ஒதுக்கக்கூடிய திமுக இருந்தால் எதிர் முகாமில் யார் இருக்காங்கிறத பொறுத்து நிறைய இருக்கு. சென்ற முறை கடைமடை டெல்டாவில் திருவையாறுல பாஜக போட்டிட்டது. ஸோ இந்த முறை பாஜக அந்த பகுதியில் போட்டிடுமானே சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு தான் இருக்குது செய்திகள்லாம். ஸோ வட தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவான பகுதிகளில் தான் பாஜக இருக்க போது மேபி சிட்டியில் சென்னையில் கூட 2-3 தொகுதியில் போட்டிடலாம். அவங்களுடைய ஃபோக்கஸில் தென் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் திமுகவோட கூட்டணி கட்சிகள்
அதிமுகவை எப்படி எதிர்கொள்றது, அது ரொம்ப சிக்கல் ஆக்சுவலாக. ஸோ அதனால நீங்கள் வெளிப்படையாக நீங்கள் தமிழ்நாடு முழுக்க ஒரு கூட்டணியாக எடுத்து வச்சுட்டு இது இந்தியா கூட்டணி, இதில் நடக்கிற விஷயங்கள் இதுக்கு சாதகமாகும் அப்படின்னு பேசும்போது ஒரு மேலோட்டமான பார்வையாக இருக்குது. நான் ஒவ்வொரு தொகுதியிலையும் எடுத்து அனலைஸ் பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள்ல இவங்களுக்கு சாதகமாக இருக்குது, ஒரு சில விஷயங்கள் இவங்களுக்கு பாதகமாக இருக்குது. ஆனா ஆரம்பத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கூட்டணியும் தான் பலமா இருக்கு, நாங்க முன்னாடி இருந்த கூட்டணி அப்படியே இருக்கு, அந்த கட்சிகள்லாம் அப்படியே இருக்கு. ஆனா என்டிஏ கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு உருவத்துக்கு வரல, ஒரு ஃபார்ம் ஆகல அப்படின்னு முதலமைச்சர் அவர்களே விமர்சனம் பண்ணாரு. அப்ப அது ஒரு முக்கிய ஃபேக்டரா தானே இங்க தமிழ்நாட்டுல இருக்கு. அதுதான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம பார்வையே மாத்திக்கிட்டு தான் ஆகணும். நிறைய பேர் சொல்றது வந்து இது வீக்கா இருக்கு, பலவீனமா இருக்கு, கட்சி பலவீனமா இருக்குன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு, நிலமா மாறி இருக்கு. கூட்டணி மட்டும் வச்சுட்டு வெறுமனே கூட்டணி, இது கூட்டணிக்கான அரசியல் தான். இது தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் 20 வருஷமா கூட்டணி தான், அதெல்லாம் உண்மையை ஒத்துக்க வேண்டியதான். ஆனா நீங்க களத்தில் விஷயங்கள் மாறும்போது வெறுமனே இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு, இது வீக்கா இருக்குன்னு சொல்லவே முடியாது. களத்துக்கு ஏற்பவரும் மாறுது. நீங்க என்னன்னா அதுக்கு என்ன காரணம்னா, ரெண்டு கட்சிகளுடைய பிரதான பார்ட்னர் இருக்காங்களா, திமுக அதிமுக, எந்த அளவுக்கு அவங்க கூட்டணி கட்சிக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது முக்கியம். அவங்க கேட்ட தொகுதியை கொடுக்குறாங்களா, அவங்களுக்கு கேட்ட வேட்பாளருக்கு நிறுத்தும் போது அவங்க சப்போர்ட் பண்றாங்களா, இது மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது ஒத்து போகுமான்னு தெரியல. நீங்க அதனாலதான் திரும்ப சொன்னேன், இந்த கூட்டணின்னு பேசும்போது என்டிஏ ஏன் இன்னும் டஃப் ஃபைட்டரா இருக்குன்னா, அவங்களுக்கு தெரியுது இதெல்லாம் எங்க ஏரியா கிடையாது அப்படின்ட்டு. இப்போ அதிமுகன்னு எடுத்துட்டா நான் மேற்கு பகுதியிலையும் தெற்கு பகுதியில் ஸ்ட்ராங்காக இருக்கேன், வட தமிழ்நாட்டில் கொஞ்சம் வீக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நிலமா மாறுது. இப்போ தெற்கில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அதுக்காக தான் வந்து அமமுக உணவு நிறுத்துறாங்க. ஸோ இப்போ அமமுக செல்வாக்கான பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ அதேமாரி பாஜக செல்வாக்கு உள்ள இடத்துலலாம் இது கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ அவங்களுக்கு எந்த இடங்கள்ல இவங்க செல்வாக்கூட இருக்காங்களோ அப்படிலாம் ஒரு இது. இவங்க எல்லாருமே எல்லா இடத்துலையும் இருக்கும்போது நம்மளால கணிக்க முடியாதுல்ல. நீ உங்களுடைய போட்டியாளர்கள் உங்ககிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க யாருக்காவது ஒருத்தவங்க கொடுத்தாலும் இன்னொருத்தவங்க கோச்சிப்பாங்க. ஸோ அதனால இதுதான் ரொம்ப சிக்கலான விஷயம். இதை தான் நீங்க கணிக்கவே முடியாது. ஸோ நீங்க வெளிப்படையாக பார்க்கும்போது கூட்டணியா பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமான கூட்டணிப்பா, இவ்வளோ பார்ட்னர்ஸ் இருக்காங்க, தேமுதிகவே உள்ள கொண்டு வந்துட்டாங்கப்பா, எவ்வளோ எல்லா கட்சியிலும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஆனா உள்ள வந்த பிறகு ஒரு இட நெருக்கடியில உள்ளுக்குள்ள உட்காந்துருக்கும் போது ஒரு சம வலிமை உள்ள ரெண்டு கட்சிகள் உள்ள எந்த அளவுக்கு கொஞ்சம் சமரசமா போக முடியும், அவங்களுக்குள்ள முதல் நிச்சயமா இருக்கும். பட் இங்க வந்து இவங்களுக்கு தெளிவா அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அவங்க தெரிஞ்சிருக்காங்க. ஸோ அதனால இது ஒர்க் அவுட் ஆகும். கூட்டணியாக பார்க்கும்போது பல தொகுதிகளில் இது ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் நான் திரும்ப அந்த கூட்டணியாகவே நான் பார்க்கக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். 234 தொகுதிகள் தான் நமக்கு, 234 சாம்பிளாக வச்சு பார்த்தால்தான் நம்மளால வந்து இதை வந்து நம்ம தேர்தலுடைய அந்த கள நிலவரத்தை கணிக்க முடியும். வெறுமனே கூட்டணி இது ஸ்ட்ராங்காக இருக்குது இது இருக்குன்னு பார்த்தா நம்மளால ஒரு முடிவுக்கே வர முடியாது. இன்னொரு பக்கம் வந்து சசிகலா அம்மையார் அவர்கள் புதிய கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்திட்டாங்க, கட்சி பேரை இன்னும் சொல்லலை. இது எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு என்னால் முடிஞ்ச ஓட்டு சதவீதத்தை நான் பிரிக்கிறேன் அப்படின்றத எடுத்துக்கலாமா? இல்லை, நான் அதில் கொஞ்சம் மாறுபடுறேன். அவங்க ஓட்டு எல்லாம் இப்படி தான் பார்ப்பாங்கன்னா அதிமுக போகிற ஓட்டை இவங்க பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்ப்பாங்க. நான் அதை மாறுபடுறேன். என்னன்னா அவங்க திமுகவுக்கு போகிற ஓட்டை பிரிக்கிறாங்க. அதுதான் ஆமாம், எஸ். நான் அவங்க வந்து அவங்க 20 தொகுதியில் தான் அவங்க நிறுத்த போகிறாங்க. அந்த 20 தொகுதிகளில் வந்து அவங்க வந்து குறி வைக்கிறது எல்லாமே முக்குளத்தூர் அதிமுக ஆதரவாளர்கள் தான். ஸோ இப்போ இவங்க நிறுத்தலைன்னா அந்த ஓட்டுகள்லாம் திமுகவுக்கு தான் போகும், இல்லை தாவேக்காவுக்கு தான் போகும். ஏன்னா அந்த கணிசமான அதிமுக ஆதரவாளர்கள் முக்குளத்தூரில் இவங்க டார்கெட் பண்ணுற இவங்களுக்கான ஆதரவு தலைங்கிறது எடப்பாடிக்கு எதிராக இருக்குது. ஸோ இப்போ அவங்கள கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக திருப்ப முடியாது. ஒன்று அந்த இடத்துல பிஜேபி போட்டிடணும், இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கணும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து பிஜேபி போட்டியிட்டா கூட ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம். அதிமுகவே களத்தில் இருக்கும்போது அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஆதரவாக ஓட்டை திருப்ப முடியாது. ஸோ அதனால் அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட், அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது தன்னுடைய அரசியல் செல்வாக்கு நிலைநிறுத்தும். ஸோ அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கட்சிக்கு ஆதரவு எடுத்தாலோ அதனால் ஒன்றும் பெரிய அளவுக்கு எடுப்படாது. எனக்கு 10-20 தொகுதியில் எனக்கு செல்வாக்கு இருக்குது, எனக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு 3000 ஓட்டு இருக்குது அப்படிங்கிறது. அந்த 3000 ஓட்டு திமுக போகாமல் தடுக்க போகிறது தான் அவங்களுடைய ரோலாக நான் பார்க்குறேன். இது அவங்க செய்கிறாங்களா இல்லை பின்னணியில் யாராவது சொல்லி செய்கிறாங்களா அது எனக்கு தெரியாது. ஆனால் அவங்களுடைய டார்கெட்டு இதுதான் இருக்கும். அதுவும் வந்து ரொம்ப கணிசமாக மதுரையை சுற்றி, ராமநாதபுரம் சுற்றி, தேனியை சுற்றி இருக்கிற பகுதிகளில் ஒரு 3000 ஓட்டு திமுகவுக்கு போகாமல் தடுப்பாங்க. அந்த ஓட்டு திமுக போகாமல் தடுப்பாங்க. இவங்களுக்கே வருதா இல்லை அதிமுக போகுதா அப்படிங்கிறத பொறுத்து மாறும் நிலைமை. பட் அவங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவங்க தன்னுடைய செல்வாக்கு இந்த ஒரு ஆஃபரை வந்து இது வந்து ஓபிஎஸ் செய்வாங்க. ஏற்கனவே அந்த பகுதிகளில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓட்டு வந்து திமுக கன்வெர்ட் ஆகாது இல்லையா? இல்லை, கன்வெர்ட் ஆகிருக்கணும். பட் முக்குளத்தூர்கள் ஓட்டு வந்து எப்போதுமே பெரும்பாலும் திமுகவுக்கு போகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்ப அதிமுகவுக்கு வரக்கூடிய ஓட்டை தான் அவங்க பிரிக்கிறதா எடுத்துக்கலாம். ஆமா, இல்லை அப்படிதான். ஆனா என்னன்னா இந்த ஓட்டு வந்து அவங்க வந்து டிப்பிக்கலா அதிமுக ஆதரவாளர்கள்.
ஸோ இப்போ அதாவது அதிமுக மேல் அதிருப்தியில் இருக்கிற ஆதரவாளர்கள் அவங்க. இவங்க சசிகலாவை கட்சி ஆரம்பிச்சு அங்கே போய் நிற்கலனாலோ இல்லை ஓபிஎஸ் சொல்லனாலும் அந்த ஓட்டு திமுகவுக்கு போகும். ஆக்சுவலாக இதை வந்து ஓபிஎஸ் செய்வார்னு எதிர்பார்த்தாங்க. ஓபிஎஸ் ஒரு கட்சி ஆரம்பித்து செய்வார் அப்படிங்கிறது, அவர் தனி கட்சி தொடங்குற இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இன்னைக்கு சசிகலா கட்சி ஆரம்பித்தா ஓபிஎஸோட ஒரு சுச்சுவேஷனும் ஒரு மாறதான் செய்யும். அவர் வேறு வழி இல்லாமல் திமுக சார்பு நிலையை தான் எடுத்தாகும். ஏன்னா இப்போ வந்து திமுக சைட்லேருந்து ப்ரெஷர் இருக்கும். அந்த முக்குளத்தோர் ஓட்டு வங்கிங்கிறது கணிசமாக திமுக வரவிடாம, முக்குளத்தோர் ஓட்டு வங்கி தங்களுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் டிடிவி தினகரன் தங்களுடைய கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாங்க. அப்படி கேட்குறேன். இல்லை அப்படிதான் சொல்கிறேன். நீ என்ன சொல்கிறேன், அந்த முக்குளத்தோர் ஓட்டு வங்கியில் ஒரு கணிசமான போய் தினகரனுக்கு போவோம், இன்னொரு கணிசமான பகுதி வந்து திமுக போகாமல் தடுப்பதற்காக தான் ஓபிஎஸும் சசிகலாவும் பிரிப்பாங்க. ஸோ இப்போ சசிகலா தனி கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அது கொஞ்சம் ஒரு 2000 ஓட்டு அங்கே போகுதுன்னு வச்சுங்களேன். ரிமைனிங் போர்ஷன் திமுக வரணும், அப்படிதான் திமுக விரும்பும். அதுக்கு தான் ஓபிஎஸ் வந்து திமுக ஆதரவான ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாதான் அது மாதிரி வரும். நீங்க யாருமே எந்த கட்சியுமே இந்த சமூக வாக்குகள் வந்து நமக்கு கிடையாம போட விட நினைக்க மாட்டாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நமக்கு கிடைக்கலனாலும் ஒரு கணிசமான பகுதி நமக்கு வரும்னு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. ஸோ அதனால் திமுகவோட ஸ்ட்ராட்டஜி எப்படியாவது ஓபிஎஸ்ஐ தம் பக்கம் கொண்டு வர்றது, குறைந்தபட்சம் தனக்கு ஃபேவரான ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டையாவது வாங்குறது. அவர் இங்கே கட்சியில் ஜாயின் பண்ணாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சொன்னார்ல கடைசியில் திமுக தான் திருப்பி வரும்னு சொன்னார், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆதரவாக ஒரு விஷயம் செய்யறதுக்கான முயற்சிகள்லாம் இருக்கும். ஸோ ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் வந்து முக்குளத்தோர் ஓட்டு வங்கிங்கிறது ஒரு கணிசம் முன்னாடிலாம் அப்படியே ஜங்க் அப்படியே பல்காக போய் அதிமுகவுக்கு போகும். இப்போ அது நிச்சயமா போகாது. அதே போல வன்னியர் ஓட்டுகளும் முன்னாடி ஒரு பல்கா ஒரு எந்த கூட்டில் இருக்காங்களோ போகும். இப்போ அதுவும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இது ஒரு நல்ல ஆரோக்கியமான சூழலை தான் நான் பார்க்குறேன். அரசியல் சூழல் பார்க்கும்போது நல்ல ஆரோக்கியமானது. ஏன்னா நீங்கள் ஒரு சமூகம் அப்படியே சமூகத்துக்காக அப்படியே ஒரு அரசியல் கட்சிக்கு போகிறதுக்கு கூடாது. அங்கே வந்து அந்த ஒரே காரணத்துக்காக இந்த ஒரு சமூகம் அந்த இதுக்காகவே நாங்கள் அதுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்லாம் சொல்கிறது. இப்போ இதனால இது வந்து நல்ல விஷயம்தான். பட் இது யாருக்கு சாதகம் பாதகங்கிறது திரும்ப நான் தான் சொல்கிறேன், தொகுதியை பொறுத்து தான். சில தொகுதிகளில் இது அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கும், சில தொகுதிகளில் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ அதை வந்து எந்த இடத்துல எப்படி வேட்பாளர் நிறுத்துறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, சில தொகுதி என்னால் ஓப்பனாகவே சொல்ல முடியும். அதுலலாம் போய் உதயகுமார்லாம் சேலஞ்ச் பண்ண முடியுமா நீங்களால? அவர் வந்து ஒரு ஸ்டார் கேண்டிடேட். ஆக்சுவலாக நீங்கள் அங்கே போய் ஓட்டை போட்டு பிரிச்சிங்கன்னா அந்த ஓட்டு வந்து அது திமுகவுக்கு போகிற ஓட்டை தான் பிரிக்கிற மாதிரி இருக்கும் ஒழிய நீங்கள் அவருக்கு போகிற ஓட்டை நீங்கள் வந்து எடுக்க முடியாது. ஸோ ஸ்டார் கேண்டிடேட் அதிமுக ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டை போட்டால் அது அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்காது. அதே போல தான் திமுகவுக்கு. ஸோ அதனால் திரும்ப அதை நான் சொல்கிறது கேண்டிடேட்டை பொறுத்து தான் இருக்க போகுது. ஸோ அதனால் இவர்கள்லாம் வந்து ஓட்டை பிரிக்கணும்னா ஒரு கட்சி புதுசாக ஆரம்பித்து பிரிக்கிறாங்கன்னா ஒரு 1000 ஓட்டு 2000 ஓட்டு தான் பிரிக்க முடியும். அது இருக்காது. நீங்கள் வந்து பெரிய கட்சி ஆரம்பித்து பெரிய அளவு இருக்கணும். பெரிய ஸ்டாருக்கு ஒரு ஆக்டரே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்காரு. அவ்வளோ பெரிய கட்சிங்கிறாங்க, பெரிய அளவு நியூஸ் வந்துருச்சு. தமிழ்நாடு பூரா அவர் என்ன பேசுறாருன்னா லைவ்ல பார்க்குறோம். பட் களத்துக்கு போலையே, அவர் எந்த அளவுக்கு ஓட்டை பிரிக்கணும்ல. நீங்கள் உங்களுக்கு ஓட்டு வரலனாலும் பிரிக்கணும்ல. இப்போ விஜயகாந்த் போய் பிரித்து விட்டார்ல, அவர் 8% வாங்கினார் விஜயகாந்த். அது மட்டும் முக்கியம் கிடையாது, மற்ற கட்சிகளுக்கு போகிற வாக்கை ஸ்பிளிட் பண்ணி விட்டார் எல்லாத்தையும். இப்போ நம்ம இப்போ சொல்கிறோம்ல முக்குளத்தோர் வாக்கள் அதிமுகவுக்கு தான் போகும்னா ஒரே ஒரு வருஷத்தில் மட்டும்தான் அப்படி ஜங்கா போகலை. அது 2006 அவர் முதல்ல விஜயகாந்த் கட்சியில் இருக்கும்போது அந்த ஓட்டை ஸ்பிட் பண்ணுறாரு. அதே போல் வன்னியர் ஓட்டுகள் ராம்தாஸ் தலைமையில் அவர் எங்கே இருக்காரோ அந்த கூட்டணி தான் போகும்னு சொல்லலாம். அது பெரும்பாலும் எல்லா தொகுதிகளிலும் எல்லா தேர்தலும் அப்படி தான் இருந்தது. ஒரே ஒரு தேர்தலில் எக்ஸப்ஷன், அது 2006 அந்த ஒட்டுமொத்த வன்னியர் வாக்குகளும் ராம்தாஸ் கிடைக்காமல் பார்த்துக்கிட்டார். அது காரணம் விஜயகாந்த். அதுக்கு என்ன பண்ணாருன்னா விஜயகாந்த் களத்துக்கு போய் மக்களோட நேரடியாக போய் ஹிட் பண்ணாரு. ஸோ வன்னியர் இல்லாத மற்ற ஜாதிகள், முக்குளத்தோர் இல்லாத மற்ற ஜாதிகள் அவங்களுடைய வாக்குகள்லாம் விஜயகாந்த் வந்து ஒரு மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாம் அப்படியே பிரிஞ்சு சிதறடிக்கப்பட்டு அதனால ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அது உங்களுக்கு 2006 எலெக்ஷன் வந்து என்ன நடந்து தெரியும். ஸோ அதை செய்யணும்னா அதுக்கு வந்து விஜய் போய் களத்தில் போய் பேசணும், அவருக்கு களத்தில் போய் இறங்கிக்கணும். அதை அவர் ஒன்றும் செய்யவே இல்லையே. ஸோ அதனால ஒன்றும் பெரிய அந்த ஸ்டார் பின்பத்தை வச்சே வந்து ஓட்டை பிரிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. பிரிக்கலாம். நான் தான் சொல்றேன், ஒன்று உங்களுக்கு ஓட்டு வரலனாலும் ஓட்டை நீங்கள் பிரிக்கிறதுக்காக பண்ணார். 8% விஜயகாந்த் வந்து அவருக்கு ஓட்டு தான் கிடைச்சிருந்தாலும் அவர் பிரித்து விட்ட ஓட்டுகள் அதிகம். ஸோ அதனால வந்து அதிமுகவே தொழில், ஏன்னா அதிமுக திரும்பவே ஆட்சிக்கு வந்திருக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இவர் வந்து இப்போ சொல்லும்போது இவருடைய ரோலையே ரொம்ப தயங்கி போறாரு. சூப்பர், அட்லீஸ்ட் ஒன்று எனக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல, வேற எதுக்காவது கிடைக்காம விட மாட்டேன்னு ஓட்டை பிரிக்கிறதுக்கான வேலைகள் கூட செய்யல அவர். ஸோ அதனால ஒரு மாதிரி ஒரு குழப்பத்திலேயே தான் இருக்காரு அவர். அதை நீங்க பேசினாரு, வேலூர் பேசின மாதிரி தான் அது. அவருக்கே ஒரு குழப்பம் இருக்குது. ஸோ அந்த தெளிவு வந்து இன்னும் 30 நாள்ல வரும்லாம் நான் எதிர்பார்க்க முடியாது. அதனால அது கண்டினியூ ஆகும். ஸோ களத்தில் இந்த இடத்துல இருக்கிற நிலைமை வந்து மாறணும்னா பெரிய அளவுக்கு ஃபோர்ஸ் வரணும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. 2 பக்கமும் கூட்டணி செட்டில் ஆயாச்சு.
முடிஞ்ச அளவுக்கு அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணிட்டாங்க, எல்லா இலவச அறிவிப்புகளும் சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே ஒரு மாற்றம் வரும்னா நீங்கள் களத்தில் வேட்பாளர்கள் யார் என்ன, நீங்கள் சில வேட்பாளர் அறிமுகப்படுத்தும் போது கட்சிக்காரங்களே சண்டை போடுவாங்க, ஐயா அவர் எனக்கு வேணாம்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் தான் மாற்றம் வரும் வழியா அது இது வரைக்கும் அப்படியே ஸ்மூத்தாக தான் போகும் தான் நினைக்கிறேன். சரிங்க சார், என்ன நடக்குதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.